Hi viewers, welcome to our channel. Today we learn standard 8th science unit 6 sound lessons பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்கலாமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? We hear variety of sounds in our daily life. நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய சவுண்ட்ஸ் கேட்குறோமா இல்லையா? எஸ். என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்குறோம்? Thundering of clouds கேட்குறோம், gripping of birds, mewing of cats, rustling of leaves, music on the radio and television and noise of vehicles are some of the sounds that all of us are familiar with. நம்ம சுற்றி என்னது நிறைய சவுண்ட்ஸ் வந்து நம்ம என்னது கேட்டுட்ருக்கோம். இலைகளோட சத்தம் கேட்குறோம், பேட்ஸோட சவுண்ட்ஸ் கேட்குறோம், இடியோட ஓசை தண்டர் இருக்குல்லம்மா அது மியூசிக்லாம் கேட்குறோம், நிறைய சாங்ஸ் எல்லாம் கேட்குறோம். அது மாதிரி வெஹிக்கிள்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கேட்குதா இல்லையா? நம்ம சுற்றி நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது, நம்ம அதை கேட்குறோம். ஒவ்வொரு சவுண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈச் சவுண்ட்ஸ்க்கும் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது இந்த சவுண்ட் வந்து என்னது நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறது, இன்னொருத்தரோட சவுண்ட்ஸ் வந்து என்னது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அனிமல்ஸ் வந்து அதோட ஸ்பீசிஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சவுண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம் சவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம அதை கேட்குறப்ப ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். சம் சவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நாய்ஸ் அன்டிசைடாக இருக்கும். சத்தமாக அதிகமாக இருக்கிற அந்த நாய்ஸ் சவுண்ட்ஸ்லாம் கேட்டால் அப்படி இருக்கும், நம்ம சுற்றி அன்டிசைட் சவுண்ட்ஸாக இருக்கும். இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம், என்ன பார்க்கலாம்? We will study about the production and propagation of sounds, human voice system, hearing, noise pollution and the ways to control it. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது, உருவாகுது அப்படின்னு பார்க்கலாமா? சவுண்ட்ஸ் இஸ் ப்ரொடக்ட்ஸ் வென் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு வைப்ரேட் ஒரு பொருளை வந்து வைப்ரேஷன் ஆகிறப்ப சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேபிட் சொல்கிறோம், டு அண்ட் ஃப்ரோ இன் rapid to and fro motion of a particle. This to and fro motion of the particle cause the substance around it to vibrate. அந்த பொருள் அந்த அதிர்வு அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டில் எப்படி இருக்கும்? அதோட மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஷன்னா எனக்கு அதோட இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா டு அண்டு ரேபிட் டு அண்ட் ஃப்ரோவாக இருக்கும். டூன்னா எனது முன்னும் பின்னுமா இருக்கும். அது மூலம் தான் எனது வைப்ரேஷன் வந்து உருவாகுது. ஓகேவா? த சவுண்ட் ஸ்ப்ரெட்ஸ் டு த சரௌண்டிங்ஸில் என்ன ஆகுது? சவுண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. The substance through which sounds is transmitted is called medium. அந்த சவுண்ட்ஸ் வந்து என்னது அந்த சரௌண்டிங்ஸில் கடத்தப்படும் போது எந்த பொருள் வழியாக வந்து அது வந்து கடத்தப்படுதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். எதில் டிரான்ஸ்மிட் ஆகுதோ சவுண்ட் வந்து எதில் டிரான்ஸ்மிட் ஆகுது என்னன்னு சொல்கிறோம்? மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். சவுண்ட் மூவ்ஸ் த்ரூ எ மீடியம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் டு த லிசனர். சவுண்ட்ஸ் என்ன பண்ணுது? அந்த மீடியம் வழியாக ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம லிசனர்னா அது கேட்குறாங்களா, நம்ம கேட்குறவங்களுக்கு அது வந்து ஜெனரேஷன் ஆகுது அந்த பாயிண்ட்லேருந்து சவுண்ட்ஸ் வந்து. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாமா? ஓகே, எப்படி சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, எப்படி ஒலி வந்து உருவாகுது அப்படிங்கிறத சம் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நம்ம கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்டிவிட்டி 1ல் டேக் த ட்ரே ஆஃப் அண்ட் எம்டி மேட்ச் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இமேஜில் கொடுத்துருக்குற மாதிரி ரப்பர் பேண்டை என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி அலாங் இட்ஸ் லென்த் இந்த மாதிரி லென்த் அளவுக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த ரப்பர் பேண்டை நம்ம ப்ளக் பண்ணி இழுத்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் மூலமாக என்னது நம்மளோட ஆள்காட்டி விரல்னு சொல்கிறோம், அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? ப்ளக் பண்ணி இழுத்து விட்டோம்னா வாட் டு யூ அப்சர்வ்? டு யூ ஹியர் எனி சவுண்ட்? ஏதாவது அப்சர்வ் பண்ணுறப்ப ஏதாவது சவுண்ட்ஸ் கேட்குதா? ஆன் பிளக்கிங் த ரப்பர் பேண்ட் நம்ம என்னது ரப்பர் பேண்டை பிளக் பண்ணுறப்ப ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங், அங்கே என்னது வைப்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதிர்வுகள் வந்து உருவாகும். யூ கேன் ஹியர் ஃபீபிள் ஹம்மிங் சவுண்ட், நீங்கள் என்னது கேட்கலாம், ஒரு ஹம்மிங் சவுண்ட்ஸ் வந்து அங்கே உருவாகும். அஸ் லாங் அஸ் த ரப்பர் பேண்ட் இஸ் வைப்ரேட்டிங், அந்த அதிர்வுகள்லேருந்து என்ன உருவாகும்? ஹம்மிங் சவுண்ட்ஸ் வந்து உருவாகும். இந்த ஹம்மிங் சவுண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும் எப்போ அப்படின்னா அஸ் சூன் அஸ் த ரப்பர் பேண்ட் ஸ்டாப்ஸ் வைப்ரேட்டிங், அந்த வைப்ரேட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஹம்மிங் சவுண்ட்ஸும் ஸ்டாப் ஆயிடும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா திஸ் கன்ஃபர்ம்ஸ் தட் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள்ஸ் மூலமாக என்னது சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. யூ கேன் சி திஸ் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் இஸ் ஸ்ட்ரிங்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சச் அஸ் கிட்டார் அண்ட் சிட்டார் ஆல்சோ. நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து எதில் இருக்கும்? ஸ்ட்ரிங்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்கலாம், சச் அஸ் கிட்டார் சிட்டார் மூலமாக. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாமா? டேக் ஏ மெட்டல் ஷாலோ பேன், இந்த மாதிரி இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு மெட்டல் ஷாலோ பேன் எடுத்துக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம்னா ஹேங் இட் அட் ஏ கன்வீனியன்ட் பிளேஸ், ஒரு கன்வீனியன்ட் பிளேஸில் என்ன பண்ணுறோம்? தொங்க விடுறோம். இன் சச் ஏ வே தட் இட் டஸ் நாட் டச் எனிதிங், எந்த ஒரு பொருளும் என்னது அங்கே வந்து டச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஸ்ட்ரைக் இட் வித் எ ஸ்டிக், ஒரு ஸ்டிக்னால என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரைக் பண்ணுறோம், எதுவும் அடிக்கிறோம், அதை டச் பண்ணுறோம், தட்டுறப்ப ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப
டச் த பேன் ஜென்ட்லி வித் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். நம்ம அதை தட்டிட்டு கையை கொண்டு அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து என்ன பண்ணலாம், ஜென்ட்லி அது மேலே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு என்னது, டு யூ ஃபீல் த வைப்ரேஷன் உருவாது இல்லையா? எஸ், வைப்ரேஷன் அப்பொழுதுக்கு உருவாகும். அகைன் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் த பேன் வித் த ஸ்டிக். இதே மாதிரி திருப்பி அகைன் ஸ்டிக் மூலமாக அந்த பேன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறப்ப ஹோல் இட் டைட்லி வித் யுவர் ஹேண்ட்ஸ் என்ன பண்ணணும், டைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இமீடியட்லி ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் டு யூ ஸ்டில் ஹியர் த சவுண்ட். அப்போதைக்கு நீங்கள் சவுண்டு கேட்க முடியுதா? எஸ், வைப்ரேஷன் ஆகிறப்ப அதுக்கு அடுத்து அந்த சவுண்டு வந்து வரும். திஸ் ஆக்டிவிட்டி ஸோ தட் வைப்ரேட்டிங் பேன் ப்ரொடியூஸ் சவுண்ட். இந்த ஆக்டிவிட்டி மூலமாக என்னது, நம்மளுக்கு வந்து சவுண்டு வந்து வைப்ரேட்டிங் மூலம் தான் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியுது. இன் திஸ் கேஸ் வைப்ரேஷன் கேன் பி ஃபெல்ட் பை டச்சிங் த பேன், பட் இன் சம் கேசஸ் வைப்ரேஷன் ஆர் விசிபிள். இது மூலமாக என்னது, நம்ம ஒரு பேனை வந்து டச் பண்ணுற மூலமாக நம்ம வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது என்னது, வைப்ரேஷன் நம்ம வந்து விசிபிளாக என்னது பார்க்க முடியும். இங்கே ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க பாருமா, என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, இதில் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மெட்டல் டிஷ். இது மெட்டல் டிஷ் எடுத்துகிட்டு அதில் என்னது சம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். அதில் ஊற்றி போர் சம் வாட்டர். அதுக்கப்புறம் என்ன, அதில் எஜ்ஜில் ஸ்பூன் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஜ்ஜில் அந்த பிளேட்டோட அந்த டிஷ், ஒரு மெட்டல் டிஷ் இருக்குல்ல, அந்த இதில் எஜ்ஜில் என்ன பண்ண ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு தட்டுறோம். தட்டுறப்ப என்ன ஆகுது, டு யூ ஹியர் எனி சவுண்ட், ஏதாவது சவுண்ட்ஸ் கேட்குதா? அகைன் ஸ்டிக் திருப்பி என்ன பண்ணுறோம், டிஸ் அண்ட் டச் இட். அது மேலே டச் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சவுண்டு வந்து நம்மளுக்கு கேன் யூ ஃபீல் த டிஸ் வைப்ரேட்டிங், அங்கே ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கும். அந்த அப்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டரை பார்க்கணும். லுக் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரை பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன மூமெண்ட்ஸ், வாட்டர் வந்து எப்படி இருக்கும், மூமெண்ட்டில் இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். நவ் ஹோல்டு திஸ் வித் யுவர் ஹேண்ட்ஸ். வாட் சேஞ்ச் டு யூ அப்சர்வ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப்டர். என்ன அங்கே வந்து அந்த வைப்ரேஷன் ஆகிற தட்டில் என்னது, அந்த வாட்டரில் வந்து என்னது வேவ்ஸ் வந்து உருவாகும், நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தி above activities so that sound is produced when an object is said to vibrate. The sound produced by vibration is propagated from one location to another. ஒரு இடத்துல இருந்து என்னது வைப்ரேஷன் ஆகிற, அந்த வைப்ரேஷன் ஆகிறப்ப உண்டாகக்கூடிய அந்த சவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது ப்ரொபகேஷன் ஆகுது. ப்ரொபகேட்டட் அப்படிங்கிறது வந்து பரப்பப்படுதுன்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம காதை வந்து ஏர், இந்த when it reaches our ear we hear the sound. அது வந்து நம்ம காதை அடையிறப்ப நம்மளுக்கு என்னது அந்த சவுண்டு வந்து நம்ம கேட்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் பார்க்கலாமா? ஒலி எப்படி ப்ரொபகேஷன் ஆகுது. வென் யூ கால் யுவர் ஃப்ரெண்டு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க. ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அட் ஏ டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரத்தில் நிற்கிற உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க. நீங்கள் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ். உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களோட வாய்ஸ் கேட்க முடியுதா? கேட்க முடியும். ஹவ் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ். எப்படி உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் கால் பண்ணி கூப்பிடுறீங்க, அந்த சவுண்ட் எப்படி அவன் ஃப்ரெண்டுக்கு கேட்குது? ஹீ இஸ் ஏபிள் டு ஹியர் பிகாஸ், ஏன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா யுவர் சவுண்டு ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். உங்களோட சவுண்டு எப்படி, உங்களோட ஒலி வந்து பேசக்கூடிய அந்த ஒலி வந்து என்னது ட்ராவல் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் ஆகுது. அஸ் வி ஷா ஏர்லி சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட்ஸ் நீட் எ மீடியம் டு ட்ராவல். திஸ் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி கிவன் ப்ளோ. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா என்னன்ட்டு? ஓகே, ஆக்டிவிட்டி 4 கொடுத்துருக்காங்க பாருமா. இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு பெல் ஜார் எடுத்துகிட்டு, பெல் ஜார் மொபைல் ஃபோன் எடுத்துக்கணும். மொபைல் ஃபோனில் மியூசிக் ஆன் பண்ணிவிட்டு சாங்ஸை வந்து என்ன பண்ணணும், மியூசிக் ஆன் பண்ணி விட்டுறணும். மொபைல் ஃபோன் அண்ட் பிளேஸ் இந்த ஜார், அந்த ஜாரில் இந்த மாதிரி இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி உள்ள பிளேஸில் வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பம்ப் எடுத்து என்ன பண்ணணும், அங்கே இருக்க ஏரை என்ன பண்ணணும், வெளியில் எடுத்துக்கணும். பெல் ஜாரில் இருக்க வேக்கம் பம்ப் மூலமாக என்ன பண்ணலாம், ஏர் வந்து வெளியில் எடுக்கணும். அஸ்மோர் என்னது, இந்த மாதிரி ஏர் வந்து ரிமூவ் பண்ணுறப்ப, ஜார்லேருந்து ஏர் ரிமூவ் பண்ணுறப்ப அதோட சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸில் ஃபீப்ளராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலி என்னது ஃபெயிண்ட் ஆயிடும், வெரி ஃபெயிண்ட் இருக்கும், ரொம்ப குறைஞ்சிரும். அதோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், காற்று வெளியேற அந்த ஏர் வந்து வெளியே எடுக்க அதோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தட் சவுண்ட் கேனாட் ட்ராவல் இன் வேக்கம். என்னது வெற்றிடத்தில் என்னது சவுண்ட்ஸ் வந்து பரவாது, ட்ராவல் ஆகாது. அதுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு மீடியம் தேவைப்படுது. என்னது லைக் ஏர், அதுக்கு வந்து காற்று இருந்தால் மட்டும்தான் சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. அப்போ அதுக்கு ஏர் அப்படிங்கிற மீடியம் தேவைப்படுது. சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் வாட்டர்லேயும் அது ட்ராவல் ஆகும், சாலிட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? சாலிட்லேயும் ட்ராவல்ஸ் ஆகும். த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இஸ் மோர் இன் சாலிட்ஸ். என்னது சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு, என்னது சவுண்டோட ஒலியின் வேகம் வந்து பார்த்தோன்னா அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னா சாலிட்ஸில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் இன் லிக்யூட்ஸை விட சாலிட்ஸில் தான் எப்படி இருக்கும், அதிக அளவு இருக்கும் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. இட் இஸ் வெரி லெஸ் இன் கேசஸில் ரொம்ப வெரி லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, தாமஸ் ஆல்வா எடிசன் 1877 எதை கண்டுபிடிச்சாரு, ஃபோனோகிராஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஒளிப்பதிவுன்னு சொல்லுவாங்க. டிவைஸ், இந்த டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா தட் பிளேட் த ரெக்கார்டட் சவுண்டு. எது ப்ளே பண்ணுது, ரெக்கார்டட் சவுண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா, என்னென்னு பார்க்கலாமா?
என்ன பண்ணலாம், டேக் 2 ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோ, 2 கற்களை எடுத்துகிட்டு அண்ட் ஸ்ட்ரைக் தம் டுகெதர் அண்ட் லிசன் டு த சவுண்ட் ப்ரொடியூஸ் பை தம். 2 கற்களை தட்டும்போது ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சவுண்ட் வந்து நம்மளுக்கு உருவாகும். சவுண்ட் வந்து உருவாதா இல்லையா? எஸ். நவ் டேக் த ஸ்டோன்ஸ் அண்டர் வாட்டர் அண்ட் ஸ்ட்ரைக் தம். நம்ம நீருக்கு அடியில் கொண்டு போயிட்டு இதே மாதிரி என்ன பண்ணுறோம், 2 கற்களை என்ன ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப என்ன நடக்கும், you will find that the sound produced by the stones underwater is feeble and not very clear. அப்போ சவுண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். ஃபீபிள்னா பலவீனமாக இருக்கும், நாட் வெரி கிளியராகவும் இருக்காது. வாட்டர் கடியில் வச்சு அந்த மாதிரி கல்லை ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப, ஸ்டோனை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அந்த மாதிரி இருக்காது. ஓகே, த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், இதிலேருந்து என்ன தெரியும், த ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட வேகம் வந்து பார்த்தோம்னா த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் 1 செகண்ட். ஒரு செகண்டில் என்னது, ஒரு செகண்டில் அது வந்து ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் டினோட்டட் பை, எதனால் குறிக்கலாம், வி அப்படின்னு குறிக்கிறாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த எக்ஸ்பிரஷன் வி ஈக்குவல் டு என் லேம்டா. ஓகேவா? வேர் என் அப்படின்னா என்ன, ஃப்ரீக்வன்சி, லேம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னத்தில் குறிக்கலாங்க, வி இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. ஓகேவா? ஓகே, மோட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா, வேவ் லென்த் அப்படிங்கிறது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட் பார்ட்டிகிள்ஸ் விச் ஆர் இன் த சேம் பேஸ் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, தொடர்ச்சியான 2 பார்ட்டிகல்ஸ்க்கு இடையே இருக்கிற தூரம் தான் என்னன்னு சொல்கிறோம், வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து என்னது, சேம் பேஸ் ஆஃப் வைப்ரேஷன், ஒரே கட்டத்தில் என்னது வைப்ரேஷன் ஆகும். இட் இஸ் டினோட்டட் பை க்ரீக் லெட்டர் லேம்டா அப்படிங்கிற லெட்டர்ஸ்னால இது டினோட் பண்ணுறாங்க. த யூனிட் ஆஃப் வேவ் லென்த் என்னது, மீட்டர். ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் இன் த மீடியம் இன் 1 செகண்ட். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன, அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் சொல்கிறோம். இது வந்து 1 செகண்டில் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷனோட நம்பர் ஆஃப் வைப்ரேஷனோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். வைப்ரேஷனோட நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஓகே, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை என் அப்படிங்கிற லெட்டர்ஸ்னால இது டினோட் பண்ணுறோம். த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னது, ஹெர்ட்ஸ். ஓகேவா? யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னது, ஹெச்இஜெட் அப்படிங்கிற சிம்பிளாக குறிப்பாங்க. ஓகேவா? ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the speed of sounds depends on the properties of the medium through which it travels like temperature, pressure and humidity. அந்த ஸ்பீட் ஆஃப் ஒலியினுடைய வேகம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தோம்னா எந்த மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ த ட்ராவல்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி. ஓகேவா? இஃப் எனி மீடியம் அஸ் த டெம்பரேச்சர், ஒரு மீடியத்தில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ஏரில் பார்த்தோம் அப்படின்னா 331 ms/- இருக்கும். அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். 344 ms/- ஸ்பீட் இருக்கிறப்ப அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, 22 டிகிரி செல்சியஸ். இதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். 0 டிகிரி செல்சியஸில் 331 ms இருக்குது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்கும். இதே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்ப அதோட அளவு எப்படி இருக்குது, அதிகமாக தான் இருக்குது ஸ்பீடு வந்து. ஓகேவா? ஓகே, த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இன் வேரியஸ் மீடியம் ஆர் லிஸ்டட் இன் டேபிள். இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்கம்மா. 25 டிகிரி செல்சியஸில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மீடியத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் என்னென்னது, சாலிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் வந்து என்ன ஸ்பீடில் பார்த்தோம் அப்படின்னா 6420 ஸ்பீட்ஸில் இருக்குது. ஸ்டீல் வந்து 5960லையும், அயன் வந்து 5950 ஸ்பீட் லெவல்லையும் இருக்குது. லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சீ வாட்டர், கடல் நீரில் எவ்வளோ இருக்குது, 1530 இருக்குது. டிஸ்டில்ட் வாட்டரில் 1498 இருக்குது. கேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனில் பார்த்தோம் அப்படின்னா 1284, ஆக்சிஜன் 316 அளவு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மோட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா, த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர். வாட்டர் வேப்பர் குறிப்பிட்ட அளவு வாட்டர் வேப்பர் வந்து ஏரில் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் லெஸ் டியூரிங் வின்டர் டைமில் எப்படி இருக்கும், ஹியூமிடிட்டி லெஸ்ஸாக இருக்கும். மோர் டியூரிங் சம்மர் டைமில் அதிகமாக இருக்கும். த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு எனது ஒலியின் வேகம் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னா வித் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப. திஸ் இஸ் பிகாஸ் த டென்சிட்டி ஆஃப், இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஏரோட அடர்த்தி வந்து டிக்ரீஸ் ஆகிறப்ப அதோட ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? வி சா தட் சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியம் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட். நம்ம பார்த்துருக்குறோம் என்னது, சவுண்ட் வந்து ட்ராவல்ஸ் ஆகும் டிஃப்ரெண்ட் மீடியத்துலையும் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்லையும் ட்ராவல்ஸ் ஆகும். நவ் லெட் அஸ் see how it travels in a medium. நம்ம பார்க்கலாம் எப்படி சவுண்ட் வந்து ட்ராவல்ஸ் ஆகுது மீடியத்தில் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு when a body vibrates, பாடி வந்து வைப்ரேட்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா the particle of the medium in contact with the vibrating body. அந்த மீடியம் வந்து எதோட கான்டாக்ட் ஆகுது, அந்த வைப்ரேட்டிங் பாடியோட கான்டாக்ட் ஆகிறப்ப
இஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஃபஸ்ட்டு ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு அது ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் த அட்ஜசன்ட் பார்ட்டிகிள்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். இந்த மீடியமில் கண்டினியூ ஆகிறப்ப சவுண்ட்ஸ் டில் த சவுண்ட்ஸ் வந்து எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா த இயர் ஆஃப் த பெர்சன். யார் கேட்குறாங்களோ அந்த பெர்சனுக்கு வந்து என்னது காது வழியாக அது வந்து சவுண்ட்ஸ் வந்து ரீச் ஆகும். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட்டஸ் கன்சிடர் எ வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க். டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கிறது என்னன்னா இசைக்கவை அப்படின்னு சொல்லுவாங்க. இசைக்கவை பயன்படுத்தி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வென் எ வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க் மூவ்ஸ் ஃபார்வேர்டுன்னு வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா மூவ்ஸ் என்னது ஃபார்வேர்டு முன்னோக்கி போகிறப்ப அது என்னது இட் புஷஸ் அண்ட் கம்ப்ரஸஸ். அதாவது வந்து முன்னோக்கி போகிறப்ப அது என்னது கம்ப்ரஸ் அழுத்தப்படுறப்ப ஏர் என்ன ஆகுது கம்ப்ரஸஸ் த ஏர் வந்து தள்ளுறப்ப என்ன ஆகுது ஏர் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் இட் முன்னோக்கி போகிறப்ப கிரியேட்டிங் ரீஜிங் ஆஃப் ஹை ப்ரெஷர் வந்து அங்கே வந்து அந்த பகுதியில் உருவாகுது. அந்த பகுதி தான் என்னன்னு சொல்கிறோம் கம்ப்ரெஷன் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க பாருமா, இதுதான் டியூனிங் ஃபோர்க். டியூனிங் ஃபோர்க்கை வந்து நம்ம முன்னோக்கி போகிறப்ப எப்படி இருக்கும் அதோட பகுதி எப்படி இருக்குதுன்னு பார்த்து முன்னோக்கி நகர்ந்து அந்த காற்று வந்து எப்படி இருக்க போகுது ஹை ப்ரெஷர் ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் அளவில் இருக்கும். அதை தான் சீன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வென் இட் மூவ்ஸ் பேக்வேர்ட் பின்னோக்கி நகர்றப்ப இட் கிரியேட்ஸ் ஏ ரீஜியன் ஆஃப் லோ ப்ரெஷர் லெவலில் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம் ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை இன்னும் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கம்ப்ரெக்ஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது சவுண்ட் வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒலி அலைகளை ப்ரொடியூஸ் பண்ணுது. விச் ப்ரொபகேட்ஸ் இதோட பரப்பு த்ரூ த மீடியம். இது எது மூலமாக பரப்பப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மீடியத்து மூலமாக ஊடகம் வழியாக மீடியத்து மூலமாக தான் இது வந்து பரவுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சவுண்ட் வேவ்ஸ் பார்க்கலாமா. ஒலி அலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த்ரூ எ ஸ்டோன் இன்டு எ பூல் ஆஃப் ஸ்டில் வாட்டர். ஒரு அமைதியாக இருக்கிற பூல் குளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டோன் தூக்கி போடுறோம். கல்லை தூக்கி போடுறப்ப என்ன நடக்குது இட் ப்ரொடியூஸ் வேவ்ஸ். அங்கே அலைகள் உருவாகாதா? எஸ், அங்கே ஒரு அலைகள் உருவாகும், வேவ்ஸ் வந்து உருவாகும். விச் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் எப்படி ஓவராக சர்ஃபேஸ் ஆகும். த ட்ராவல் இன் ஆல் டைரெக்ஷன்லேயும் எல்லா டைரெக்ஷன்லேயும் அது வந்து என்னது சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகும். டு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். செக் இட் பை பிளேசிங் கிரைன்ஸ் சாடஸ்ட் ஓவர் த வாட்டர். அதில் நம்ம கிரைன்ஸ் ஆஃப் த சாடஸ்ட்டை வந்து வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது வந்து மூவ் ஆகுமா ஆகாது. அதை டூ நாட் மூவ் அவே. அது வந்து என்னது மூவ் ஆகாது. அது இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது. இன்ஸ்டெட் த மேர்லி மூவ் அப் அண்ட் டவுன். இது வந்து மேலும் கீழே தான் போகும். ஓகேவா? சாடஸ்ட் இந்த மரத்துள்ளே இருக்குது அதை போட்டோம் அப்படின்னா என்னது அந்த இலைகள்லாம் போடுறப்ப அந்த மரத்துகள்கள் வந்து போட்டோம் அப்படின்னா அது என்னது அதில் வந்து அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. அது மேலேயும் கீழே தான் போகும், அப் அண்ட் டவுனில் தான். ஓகேவா? எபோட் தயர் மீன் பொசிஷன் அதோட பொசிஷனில். சிமிலர்லி சவுண்டு ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வேவ். சவுண்டு எது மூலமாக இதாகுதுன்னு அப்படின்னா வேவ்ஸ் வழியாக தான் அலை வடிவத்தில் தான் இது வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ட்ராவல் ஆகும். சவுண்ட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சவுண்ட் அப்படிங்கிறது இது ஒரு எனர்ஜி தான். இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு த்ரூ த ஏர் ஆர் எனி அதர் மீடியம் இன் த ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எது மூலமாக அப்படின்னா காற்று மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லைன்னா எனி அதர் மீடியம் இருக்கலாம், இல்லைன்னா அது மெக்கானிக்கல் வேவ்ஸ் மூலமாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறது இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் விச் ப்ரொபகேட்ஸ் இன் எ மீடியம் டியூ டு ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் ஃப்ரம் their mean position. The disturbance which is caused by the vibration of the particles is passed over the next particles. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதில் இதில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து நடு புள்ளியிலேருந்து என்னது சீராக சேமாக வந்து என்னது வைப்ரேஷன் ஆகிற ஒரு வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் பார்ட்டிகிள்ஸ் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூவாக என்னது வைப்ரேஷன் இது உருவாகிறது காரணமாக வந்து இது வந்து மீடியத்தில் வந்து என்னது ப்ராபகேட் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஒரு இதில் இருக்கிற எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல்ஸ்லேருந்து இன்னொரு பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன பண்ணுது வேவ்ஸ் வடிவத்தில் அலை வடிவத்தில் என்னது ப்ரொபகேட் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வேவ் மோஷன்ஸில் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன் பார்க்கலாமா. வேவ் மோஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இன் வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் நாட் த பார்ட்டிகல்ஸ். வேவ் மோஷன் எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒன்லி த எனர்ஜியில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. த வெலாசிட்டி ஆஃப் த வேவ் மோஷன் எதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், த வெலாசிட்டி ஆஃப் த வைப்ரேஷன் பார்ட்டிகல்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் எ மெக்கானிக்கல் வேவ் த மீடியம் மஸ்ட் பொசஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ஷியா, எலாஸ்டிசிட்டி, யூனிஃபார்ம் டென்சிட்டி அண்ட் மினிமம் ஃப்ரிக்ஷன் அமாங் த பார்ட்டிகல்ஸ்.
ஓகேவா? இதில வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ப்ரொபகேஷன் ஆகுது, எது பரவுதுக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மீடியத்தில என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது? இனர்ஷியா இருக்குது, எலாஸ்டிசிட்டி, யூனிஃபார்ம் டென்சிட்டி வந்து இருக்கணும். ஓகேவா? டு யூ நோ ஹவு டு அஸ்ட்ரோனட்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர்? அஸ்ட்ரோனட்ஸ் விண்வெளி வீரர்கள் வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, தொடர்பு கொண்டுக்கிறாங்க. த அஸ்ட்ரோனட்ஸ் ஹேவ் டிவைசஸ் இன் தேர் ஹெல்மெட்ஸ். அவங்க என்னது ஹெல்மெட்ஸில் என்ன பண்ணுறாங்க அஸ்ட்ரோனட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி வீரர்கள் வந்து விச் டிரான்ஸ்ஃபர் த சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் their வாய்ஸஸ் இன்டு ரேடியோ வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட் இட் டு த கிரவுண்ட். என்ன சொல்கிறாங்க இதில்? அவங்க வந்து பார்த்தோன்னா தங்களோட ஹெல்மெட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அங்கே இருக்கும். அதில் என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து சவுண்டு வந்து வேவ்ஸ் வந்து ரேடியோ வேவ்ஸ் இருக்குல்லம்மா, ரேடியோ வேவ்ஸாக அது வந்து சேஞ்சஸ் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. சவுண்ட் வேவ்ஸ் வந்து அதோட வாய்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரேடியோ வேவ்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஃப் ஹவு ரேடியோ அட் யுவர் ஹோம் ஒர்க். நீங்கள் வீட்டில் இருக்க ரேடியோ எப்படி ஒர்க் ஆகுதோ அதை மாதிரி தான் இது இருக்கும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் பார்க்கலாமா? அதோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் வேவில்? 2 டைப்ஸ் இருக்குது. என்ன? டிரான்ஸ்ஃபர்ஸ் வேவ், லாஞ்சிடியூடினல் வேவ். டிரான்ஸ்ஃபர் வேவ்னா என்னது? இன் எ டிரான்ஸ்ஃபர் வேவ் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் எ டைரக்ஷன். டிரான்ஸ்ஃபர் வேவ் அப்படிங்கிறது இது ஒரு அதிர்வு வைப்ரேட் ஆகிற அந்த டைரக்ஷனை பொறுத்து இருக்கும். அது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் அந்த டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸு. வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸ் கம்பிகளில் இருக்கும்ல அதோட அலைகள் வந்து லைட் வேவ்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஒன்லி இன் எதில் ப்ரொடியூஸ் ஆகும்? சாலிட்ஸில், லிக்விட்ஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும், செங்குத்தாக தான் இருக்கும். அலை அந்த வேவ்ஸ் வந்து பரவல திசைக்கு அதோட டைரக்ஷனுக்கு செங்குத்தாக தான் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா, இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லாஞ்சிடியூடல் வேவ் பார்த்தோம் அப்படின்னா லாஞ்சிடியூடல் வேவ் அப்படிங்கிறது இதோட பார்ட்டிகிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீடியத்தில் வைப்ரேட் ஆகிறப்ப அதோட டைரெக்ஷன் வந்து பேரலாக இருக்கும். பேரலல் டு த டைரெக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். இது எப்படி இருக்கும்? டைரெக்ஷனாக தான் அது வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேரலாக தான், அது பேரலில் தான் அதுக்கு வந்து இணையாக இருக்கும். ஓகேவா? லாஞ்சிடியூடல் வேவ் வந்து அது பார்ட்டிகிள்ஸில் அலை பரவும் அந்த திசைக்கு எப்படி இருக்கும்? இணையாக தான் அது வந்து வைப்ரேஷன் ஆகும், பேரலில் தான் வைப்ரேஷன் ஆகும். ஓகே, லாஞ்சிடியூடல் வேவ் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ப்ரொடியூஸ்? இது எக்ஸாம்பிள் வந்து வேவ்ஸ் இன் ஸ்ப்ரிங், சவுண்ட் வேவ்ஸ்லாம் சொல்லலாம். இன் மீடியம் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் சாலிட்ஸில், லிக்விட்ஸில், கேஸஸில் மூலமாக இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஆல் சவுண்ட்ஸ் தட் வி ஹியர் ஆர் நாட் த சேம். எல்லா சவுண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை நம்ம கேட்குற சவுண்ட்ஸ். தேர் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஒன் கைண்ட் ஆஃப் சவுண்ட் ஃப்ரம் அனதர். வி வில் ஸ்டடி அபவுட் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நவ். இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? லவுட்னஸ் அப்படிங்கிறது என்னது? சத்தம் அப்படி உரப்பாக இருக்குல்ல அதை தான் சொல்லுவாங்க லவுட்னஸ், அதிக சத்தம் உடையது. ஓகே, உரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சவுண்ட் தட் எனேபிள் அஸ் டு டிஸ்டிங்கிஷ் எ வீக் ஆர் ஃபீபிள் சவுண்ட் ஃப்ரம் எ லவுட் சவுண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா வீக் சவுண்டு, வீக்னா என்னது? பலவீனமான மெல்லிய சவுண்டு. ஃபீபிள் சவுண்டு என்னது? டிஃப்ரென்சியேட் பண்ணி அந்த லவுட் சவுண்ட்லேருந்து டிஃப்ரென்சியேட் பண்ணுறது தான். ஓகேவா? வரையறுக்கிறது தான். அந்த லவுட் சவுண்ட்ஸ் ஆஃப் எ சவுண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். இது எதை பொறுத்து இருக்குன்னா அதோட ஆம்ப்ளிடியூட்னா அந்த வீச்சை பொறுத்து தான் இருக்கும். லவுட்னஸ் ஹையர் த ஆம்ப்ளிடியூட் லவுடர் வில் பி த சவுண்ட் அண்ட் வைஸ் வெர்சா. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் தான் அதிக அளவு ஹையராக இருக்கிற ஆம்ப்ளிடியூட்னு அந்த வீச்சோட சவுண்டு வந்து எப்படி இருக்கும்? இப்படி சவுண்ட் அண்டு வைஸ் வெர்சா. அதோட வீச்சு வந்து மெல்லிய அதிக அலைவீச்சு சப்தமாகவும் குறைந்த அளவு அலைவீச்சு எப்படி இருக்கும்? மெல்லிய ஒலியாகவும் இருக்கும். அதை எப்படி சொல்கிறான் அப்படின்னா எக்ஸாம்பிளாக வென் எ ட்ரம் வந்து எப்படி சாஃப்ட்லியே பீட்டன் பண்ணுறப்ப நம்ம ட்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்டாக பீட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும்? வீக் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதே வந்து வென் இட் இஸ் பீட்டன் ஸ்ட்ராங்கில் அதிகமாக வேகமாக அடித்தோம் ட்ரம் அப்படின்னா எப்படி அதிக அளவு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? ஆகாதா? எஸ். ஓகே, த யூனிட் ஆஃப் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் என்னன்னு சொல்கிறான்? டெசிபெல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டெசிபெல். இதோட லவுட்னஸ் ஆஃப் சவுண்டோட யூனிட் என்னதுமா? டெசிபெல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோர் டு நோ. உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஆம்ப்ளிடியூடு வீச்சு அப்படிங்க. ஆம்ப்ளிடியூட்னு என்ன வீச்சு சொல்கிறோம்னா இட்ஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க? டினோட்டட் பை ஏ அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறாங்க. இந்த யூனிட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் என்னது? மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பிச் பார்க்கலாமா? பிஞ்ச் அப்படிங்கிறது பிச்னா சுருதின்னு சொல்லுவோம்ல அதுதான். த பிச் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் தட் enable us to distinguish between a flat sound and a shrill sound. flat sound shrill soundக்கும் என்னது? இது வந்து ஒரு ஒலி
ஃப்ளாட் சவுண்டு ஸ்ரில் சவுண்டையும் வேறுபடுத்தி அறியறதுக்காக இருக்கிறது தான் ஸ்ருதி அப்படி பிச் அப்படின்னு சொல்கிறோம். ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு, ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, ஹையர் த அதிர்வெண் வந்து ஃப்ரீக்வன்சின்னு என்னது அதிர்வெண் சொல்கிறோமோ அது வந்து அதிகமாக இருக்கிறப்ப ஹையர் வில் பி த பிச். பிச்சோட அளவு எப்படி இருக்கும், பிஞ்சோட அளவு ஸ்ருதியோட அளவு அதிகமாக தான் இருக்கும். ஹை பிஞ்ச் அதிக அளவு ஸ்ருதி, பிஞ்ச் வந்து எப்படி இருக்கும், ஹை அளவில் இருக்குன்னா ஆட் ஸ்டில்னஸ் டு எ சவுண்டு. அதிகமாக இருக்கும்போது அது வந்து என்னது, அதுக்கு வந்து ஸ்டில்னஸ்னால் மென்மையான அந்த சவுண்டுக்கு வந்து ஒரு மென்மையை வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் சவுண்ட் ப்ரொடியூஸ் பை எதில் ப்ரொடியூஸ் ஆகுது, விசில், எ பெல், எ ஃப்ளூட் அண்ட் வயலின் ஆர் ஹை பிச் சவுண்ட். ஹை பிச் சவுண்டுக்கு என்னது, ஹை பிச் சவுண்டுக்கு என்ன இது சொல்கிறோம் அப்படின்னா எது மூலமாக உருவாகிற ஒலின்னு பார்த்தோம் அப்படின்னா விசில் சவுண்டு, பெல் சவுண்டு, ஃப்ளூட் சவுண்டு, வயலின் சவுண்டெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலி த வாய்ஸ் ஆஃப் எ ஃபீமேல் ஹேஸ் ஏ ஹையர் பிச் தென் எ மேல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேலோட வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேல் வாய்ஸை விட எப்படி இருக்கும், ஹை பிச்சாக இருக்கும், அதிக அளவு ஸ்ருதி அதிகமாக இருக்கும். தட் இஸ் ஒய் எ ஃபீமேல்ஸ் வாய்ஸ் இஸ் ஸ்ரில்லர் தென் எ மேல்ஸ் வாய்ஸ். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ருதியோட அளவு பிச் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் என்ன ஆகுது, ஹையர் பிச் அதிகமாக இருக்கிறனால தான் ஃபீமேல்ஸோட வாய்ஸ் வந்து ஸ்ட்ரில்லர் தென் எ மேல்ஸ் வாய்ஸ். ஓகேவா? சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோ பிச் சவுண்ட் ஆர் த ரோர் ஆஃப் எ லைன் அண்ட் த பீட்டிங் ஆஃப் எ ட்ரம். இது லோ பிச்சுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? லைனோட சிங்கம் இருக்குல்லம்மா, லைனோட சிங்கத்தோட கர்ஜனைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரோர் ஆஃப் எ லைன். சிங்கத்தோட கர்ஜனை பார்த்தா ட்ரம்ஸ் அடிப்பதை, அப்புறம் பீட்டிங் ஆஃப் எ ட்ரம்ஸ் அடிக்கிறாங்களாம்மா, அதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லோ பிச்சுக்கு சில எடுத்துக்காட்டுகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குவாலிட்டி ஆஃப் டிம்பர் பார்க்கலாம். குவாலிட்டி என்ன தரம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? த குவாலிட்டி ஆர் டிம்பர் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் தட் எனபிள் அஸ் டு டிஸ்டிங்விஷ். இது எது வேறுபடுத்தி அறியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அறியறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 சவுண்ட்ஸ்க்கு 2 சவுண்ட்ஸ்க்கும் அண்டு தட் ஹேவ் த சேம் பிஞ்ச் அண்டு ஆம்ப்ளிடியூடு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்கெஸ்ட்ரா த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆர்கெஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அது மூலமாக சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மே ஹேவ் த சேம் பிஞ்ச் அண்ட் லவுட்னஸ். என்னது, சேம் பிச்சாக இருக்கலாம், லவுட்னஸாகவும் இருக்கலாம். எட் யூ கேன் டிஸ்டிங்க்ட்லி ஐடென்டிஃபை த சவுண்ட் ப்ரொடியூஸ் பை த ஈச் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே எப்படி இருக்கும், அது உண்டாக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சவுண்ட்ஸை வச்சு தான் அதோட என்ன பண்ணலாம், நம்ம வந்து தெளிவாக அடையாளம் காண முடியும். ஓகேவா? அதோட சவுண்ட்ஸ் இது வந்து குவாலிட்டியை அடையாளம் காண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச் பார்க்கலாமா? கேட்கக்கூடிய தன்மை மற்றும் அதோட வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அக்கார்டிங் டு த ஃப்ரீக்வன்சி வி கேன் கிளாஸிஃபை சவுண்ட்ஸ் இன்டூ 3 டைப்ஸ். இது வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, அதிர்வெண் அடிப்படையில் தான் இது வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன சவுண்ட்ஸு, ஆடிபிள் சவுண்ட், இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், அல்ட்ராசோனிக் சவுண்டு. ஃபஸ்ட்டு ஆடிபிள் சவுண்ட் பார்க்கலாமா? ஆடிபிள் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து கேட்கக்கூடிய ஒலி. இது பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட்ஸ் வந்து வித் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும், ரேஞ்சிங் ஃப்ரம் 22 ஹெர்ட்ஸ் அதாவது 20,000 ஹெர்ட்ஸ் வரையில் இருக்கிறது, அதுதான் சோனிக் சவுண்ட்ஸ் அல்லது ஆடிபிள் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சவுண்ட்ஸ் வித் திஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா அலோன் கேன் பி ஹியர்ட் பை த ஹியூமன் பீயிங்ஸ். இதோட ஃப்ரீக்வன்சி அதிர்வுகள் வந்து மனிதர்களால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், இதை வந்து கேட்க முடியும். ஹியூமன் இயர்ஸ் cannot hear sounds with frequency below 20 Hz or above 20,000 Hz அளவில் என்னது ஹியூமன் பீயிங்ஸ்னால் கேட்க முடியாது, அதுக்கு குறைவாக இருக்கிறத. ஓகேவா? 20 ஹெர்ட்ஸ்லேருந்து எபோவ் 20, இது பிலோ 20 ஹெர்ட்ஸுக்கும் எபோவ் 20,000 ஹெர்ட்ஸ் அளவில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி அளவில் இருக்கிற சவுண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஸோ த எபோவ் ரேஞ்ச் இஸ் கால்டு ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட். ஓகேவா? நம்ம கேட்கக்கூடிய அளவு எவ்வளோ, 20, இதில் கொடுத்துருக்காங்க பாரு, 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸில் இருக்கிற அளவு தான் நம்ம கேட்கக்கூடிய அளவு. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராசானிக் சவுண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா எ சவுண்ட் வித் எ ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ். எனது 20 ஹெர்ட்ஸுக்கு 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவானது. இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சப்சோனிக் அல்லது இன்ஃப்ராசானிக் சவுண்டுன்னு சொல்கிறோம். இது வந்து ஹியூமன்ஸ் வந்து என்ன முடியாது, கேட்க முடியாது. கே நாட் ஹியர் த சவுண்ட் ஆஃப் திஸ் ஃப்ரீக்வன்சி. பட் சம் அனிமல்ஸ் லைக் டாக், டால்ஃபின்லாம் இந்த சவுண்ட்ஸை வந்து கேட்க முடியும், இன்ஃப்ராசானிக் சவுண்ட்ஸை. கேன் ஹியர் யூசஸ் ஆஃப் இன்ஃப்ராசானிக் சவுண்ட்ஸ் ஆர் எதற்கு யூஸ் ஆகுது, இட் இஸ் எம்ப்ளாய்டு இன் த எர்த் மானிட்டரிங் சிஸ்டம். என்னது, பூமியில் எர்த்தை வந்து கண்காணிக்கிறதுல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த ஸ்டடி ஆஃப் த மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஹியூமனோட ஹார்ட்டோட மெக்கானிசத்தை இப்போ ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட். அல்ட்ராசோனிக் சவுண்டுங்கிறது மீயொலி அப்படின்னு சொல்லுவாங்க.
A sound with a frequency greater than 20,000 hertz is called as ultrasonic sound. இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கிற சவுண்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி இருக்க சவுண்ட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். அனிமல் சஜஸ் எந்த அனிமல்ஸ் இது கேட்க முடியும்னா பேட்ஸ், டாக்ஸ், டால்ஃபின்ஸ்லாம் கேட்க முடியும். ஆர் ஏபிள் டு ஹியர் certain ultrasonic sounds as well. Some of the uses of ultrasonic sounds என்னென்ன யூசஸ்னு பார்க்கலாமா? It is extensively used in medical applications like sonogramலாம் யூஸ் பண்ணுறாங்க இது. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு இன் த சோனார் சிஸ்டம் டு டிடெக்ட் த டெப்த் ஆஃப் த சீ. என்னது கடலில் அடிப்பகுதி, கடலில் இருக்கிற கடல் பகுதியில் ஆழத்தில் அதை கண்டறியறதுக்கு அதில் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. கடலின் ஆழத்தை கண்டறியறதுக்கும் டிடெக்ட் எனிமி சப்மேரின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாய்டு இன் டிஸ்வாசர். டிஸ்வாசரில் என்னது பாத்திரம் கழுவுறாங்களா அந்த இயந்திரங்களையும் அந்த ஒரு இதுலேயும் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட்ஸ் இஸ் த கால்டன்ஸ் விசில். கால்டனின் விசில் சொல்லுவாங்க. கால்டன்ஸ் விசில்லையும் இது என்ன பண்ணுறாங்க, இதோட பயன்பாடு இருக்குது. திஸ் விசில்ஸ் இஸ் என்னது inaudible to the human ear but it can be heard by the dogs. It is used to train the dogs for investigation. இது வந்து என்னது நம்மளோட ஹியூமனோட ஏருக்கு வந்து என்னது நம்மளுக்கு கேட்காது, ஆனால் அது வந்து என்ன பண்ணுது நாய்கள்னால டாக்ஸ்னால அதை வந்து கேட்க முடியும். ஓகேவா? நாய்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பயிற்சிகளுக்கு இது வந்து பயன்படுது இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா? எ பேட் கேன் ஹியர் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஹையர் தென் 20,000 ஹெர்ட்ஸ். பேட்னு வவ்வால் வந்து என்னது 20,000க்கு அதிகமான அதிர்வெண்ணுடைய சவுண்ட்ஸை கேட்க முடியும். ஓகே. பேட்ஸ் ப்ரொடியூஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் டியூரிங் ஸ்க்ரீமிங். வவ்வால் வந்து என்னது வவ்வால் வந்து பேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ். அலரும்போது அது மீயொலியை வந்து உருவாக்குது. ஓகே. அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை வந்து ஸ்க்ரீம் பண்ணுறப்ப உருவாக்குது. தீஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஹெல்ப்ஸ் தம் டு எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னா லொக்கேட் தயர் வே டு அண்ட் த ப்ரே. அதோட வழியையும் அதோடக்கு ப்ரேன்னு சாப்பிட்ற இறையையும் சாப்பிட்றதுக்குள்ள உணவையும் கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாமா? சம் சவுண்ட்ஸ் ஆர் ப்ளஸ்ஸிங். சம் சவுண்ட்ஸ் பார்க்குறோம் நம்ம கேட்குறப்ப எப்படி இருக்கும், ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் நம்ம காதுகளுக்கு டு த இயர் அண்ட் மேக்கஸ் ஹாப்பி, நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அண்ட் த சவுண்ட்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் ஏ ப்ளஸ்ஸிங் சென்சேஷன் டு த இயர் இஸ் கால்ட் மியூசிக். அதை தான் என்ன சொல்கிறாங்க, மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். மியூசிக் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு சீரான அதிர்வு. ரெகுலர் பேட்டர்ன்ஸ்னால் என்னது சீரான அதிர்வுகளால் இது வந்து உருவாக்கப்படுது. ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் மூலமாக தான் மியூசிக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்ட்டு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபஸ்ட்டு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாமா? இன் எ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த வைப்ரேஷன் ஆஃப் ஏர் இன் எ ஹாலோ டியூப். விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சவுண்ட் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஏர் வந்து வைப்ரேஷன் ஆகுது. எது மூலமாக? ஹாலோ டியூப் மூலமாக. த ஃப்ரீக்வன்சி இஸ் வேரிட் பை சேஞ்சிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஏர் காலம். அந்த வைப்ரேட்டிங் ஏர் காலமில் அதோட லென்த் வந்து என்னது ஃப்ரீக்வன்சி இதை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம என்னது அதோட ஃப்ரீக்வன்சி வந்து வேரி ஆகும். ட்ரம்ப்ளான்ட் ஃப்ளூட் அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, சாக்ஸோஃபோன், டிகனாய், சேனாய் அண்டு சாக்ஸோஃபோன் இதெல்லாம் வந்து வெல் நோன் அட் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாமா? எ ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டைன்ஸ் எ ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்கும், ரீட் அப்படின்னா என்ன நானல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் விச் இஸ் ப்ளோன் த்ரூ த இன்ஸ்ட்ருமெண்ட். ஏர் வந்து அதில் ஊதுறப்ப ப்ளோன்னா என்னது நம்ம ஊதுறோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஊதுறப்ப காஸ் த ரீட் டு வைப்ரேட். ரீட் என்னது வைப்ரேட் உருவாகும். வைப்ரேட் உருவாகிறப்ப விச் இன் இட் டர்ன் ப்ரொடியூஸ் த ஸ்பெசிஃபிக் சவுண்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்ட் வந்து அதில் உருவாகும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது இன்க்ளூட் ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கன் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் யூஸ் ஆஃப் எ ஸ்ட்ரிங். இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அண்டு வயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கம்பி அல்லது அதோட வயர் சொல்கிறோம்ல அதை யூஸ் பண்ணுறாங்க. டு ப்ரொடியூஸ் இதில் வைப்ரேஷன் உருவாகிறப்ப ஹேண்ட்ஸ் த ஸ்பெசிஃபிக் சவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ ஹேவ் ஹாலோ பாக்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்கும், ஹாலோ பாக்ஸ் இருக்கும், ஒரு பெட்டி இருக்கும், வெற்றிட பெட்டி வந்து இதில் இருக்கும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ ஹாலோ பாக்ஸ் தட் ஆம்ப்ளிஃபை த சவுண்ட் தட் இஸ் ப்ரொடியூஸ். இதில் இந்த ஆம்ப்ளிஃபை த சவுண்ட்ஸ் வீச் அதிர்வுகளை வந்து இதில் வந்து பெருக்கமடைய செய்யும்.
ஓகேவா? த ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது அதிர்வெண்னு சொல்கிறோம்ல, த ஃப்ரீக்வென்சி ஆஃப் சவுண்டோட ஃப்ரீக்வென்சி பார்த்தோம் அப்படின்னா வேரி ஆகிருக்கும். இப்போ அப்படின்னா பை வேரிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஒயர், அந்த வைப்ரேட்டிங் ஒயரை லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப ஓகேவா வேரியாக இருக்கும். வயலின், கிட்டார், சிட்டார் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? எ கிட்டார் அப்படிங்கிறது என்னென்னா A guitar string has a number of frequencies. இதில் என்ன இருக்கும்? Number of frequencies இருக்கும். And which it will naturally vibrate ஆகும். These natural frequencies known as அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? Harmonics அப்படின்னு சொல்கிறோம். Harmonics of the guitar string. ஓகே, இது வந்து நிறைய அதிக அளவு என்னது நிறைய பல அதிர்வெண்கள் வந்து இருக்கும், நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும். இது வந்து இயற்கையாகவே என்னது நேச்சுராகவே இது வைப்ரேஷன் ஆகும். இல்லை இதை தான் என்ன சொல்கிறோம்? ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீக்வன்சி தான் என்னென்னு சொல்கிறோம்? ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுராக ஃப்ரீக்வன்சி ஆகிறது, வைப்ரேஷன் ஆகிறதுமா. நெக்ஸ்ட்டு ஓகே, த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அட் விச் ஆன் ஆப்ஜெக்ட் வைப்ரேட்ஸ் டிபெண்ட் அப்பான் எதை டிபெண்ட் பண்ணது? டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங், த லீனியர் டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகேவா? இதை பொறுத்து தான் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாமா? பெர்கஷன்னா என்னது? தாள வாத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா தாள வாத்தியங்கள். ஓகே, பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொடியூஸ் ஏ ஸ்பெசிஃபிக் சவுண்ட். இதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ஸ்பெசிஃபிக் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது? வெண்டையா ஸ்ட்ரக், அதை அடிக்கிற மூலமாக, தட்டும் பொழுதோ, ஸ்க்ராப் பண்ணுறப்பையும், அல்லது என்னது கிளாஸ்டு டுகெதர் மூலமாகவும் அங்கே வந்து சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து இந்த ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது தான் என்னது? ஓல்டஸ்ட் டைப்மா. தேர் இஸ் அன் அமேசிங்காக இருக்கும் வெரைட்டி ஆஃப் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா வேர்ல்டு லெவலில் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் த ட்ரம், அது என்னதுன்னா ட்ரம் சொல்லலாம், தப்லா சொல்லலாம். கன்சிஸ்ட் ஆஃப் ஏ லெதர் மெம்ப்ரெயின். இது எதனால் ஆனதுன்னா லெதர் மெம்ப்ரெயினால் ஆனது. ஓகேவா? விச் இஸ் ஸ்ட்ரெச்டு அக்ராஸ் ஏ ஹாலோ பாக்ஸ் கால்டு த ரெசனேட்டர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசனேட்டர் அப்படிங்கிற ஹாலோ பாக்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகேவா? வென் ஏ மெம்ப்ரெயின் இஸ் ஹிட் இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங் அண்ட் ப்ரொடியூஸ் த சவுண்ட். அந்த மெம்ப்ரெயின் வந்து நம்ம இந்த ஜவ்வு இருக்கலாம், அந்த லெதர் மெம்ப்ரெயின் இருக்கலாம், அதை வந்து தட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வைப்ரேஷன் ஆகி சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரம்பட், சாக்ஸோஃபோன், ஸ்னேர் ட்ரம், கீபோர்டு, அகார்டியன், வயலின், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட். பாஸ் ட்ரம், கிட்டார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸ். எப்படி மனிதர்களால் வந்து சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன் ஹியூமன் பீயிங்கில் பார்த்தோம் அப்படின்னா த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வாய்ஸ் பாக்ஸ் கால் லேரிக்ஸ். மனிதர்கள் குரல் வந்து ஒரு பெட்டியில் வந்து வாய்ஸ் பாக்ஸ்லேருந்து உருவாகும். அதுதான் லேரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். குரல் வலை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, லேரிக்ஸ் அதாம்மா. விச் இஸ் ப்ரெசென்ட், இது எங்கே இருக்குன்னா த்ரோட்டில் இருக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் அட் த அப்பர் எண்ட் ஆஃப் த விண்ட் பைப். இது எங்கே இருக்குன்னா விண்ட் பைப்போட மூச்சுக்குழல் இருக்குல்லம்மா, அதோட மேல் பகுதியில் தான் இது வந்து இருக்கும் வின் பைப்பில். த லேரிக்ஸ் ஹேஸ் 2 லிக்மெண்ட்ஸ். என்னது லேரிக்ஸில் இந்த 2 தசைநார்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். வேக்கல் கார்ட்ஸில் இணைக்கப்பட்டிருக்கும். குரல் வலை சொல்லுவாங்களா, வேக்கல் கார்ட்ஸில் இணைக்கப்பட்டிருக்கும். ஸ்ட்ரெச்டு அக்ராஸ் இட். ஓகேவா? அதோட குறுக்கே என்ன அது கட்டப்பட்டிருக்கும். த வேக்கல் கார்ட்ஸ் ஹேவ் ஏ நேரோ. இந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேரிக்ஸோட ஸ்ட்ரக்சர் இதாமல். இதில் வேக்கல் கார்ட்ஸ் இங்கே இருக்க பாருங்கள், 2 இருக்குல்ல, இதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? 2 லிக்மெண்ட்ஸ் இந்த இடத்துல குறுக்கே கட்டப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே எபிக்ளோட்டிஸ் கீழே இருக்கும். ட்ரெக்கியா விண்ட் பைப்பிங் இருக்குது, கார்டிலேஜ் பகுதி. ஓகேவா? ஓகே, த வேக்கல் கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஹேவ் ஏ நேரோ ஸ்லிட் த்ரூ விச் ஏர் இஸ் ப்ளோன் இன் அண்ட் அவுட். ஏர் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பகுதி தான். ஓகேவா? வென் எ பெர்சன் ஸ்பீக்ஸ், ஒரு பெர்சன் வந்து பேசுகிறப்ப ஏர் வந்து என்ன ஆகுனா ஏர் ஃப்ரம் த லங்ஸ். ஏர் வந்து என்னது நுரை லங்ஸில் இருந்து வரும். எது மூலமாக? புஷ்ட் அப் த்ரூ த ட்ரெக்கியா டு த லேரிக்ஸ். ஓகேவா? when the air passes through the slit the vocal cords begin to vibrate ஆகும். இந்த வைப்ரேட் ஆகி என்னது சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். by varying the thickness of the vocal cords the length of the air column in the slit can be changed. this produce sounds of different pitches இருக்குது. இதில் இந்த சவுண்ட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிச்சஸ் வந்து இருக்கும். மேல்ஸ் ஜென்ரலி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இது வந்து திக்கராக இருக்கும், லாங்கர் vocal cordsஸாக இருக்கும். தட் ப்ரொடியூஸ் ஏ டீப்பராக இருக்கும். சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ப்ரொடியூஸ் ஏ டீப்பர் லோ பிச்சாக இருக்கும், லோ பிச் சவுண்டாக இருக்கும். இன் கம்பேரிசன் வித் ஃபீமேல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பொதுவாக என்னது பெண்களோட ஆண்கள் வந்து எப்படி இருக்கும்? குறைந்த சுரியொலியை உருவாக்குது வோக்கல் கார்ட்ஸில் வந்து. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஏர் பார்க்கலாமா? இதோட மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். ஹியூமன் ஏரோட மெக்கானிசமை பார்க்கலாம். ஏர் இஸ் தான் என்னது இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் ஆல் அனிமல்ஸ்க்கு. என்னது இம்பார்ட்டன்ட் வந்து ஏர் தான், காது தான். அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும்? சவுண்டை கேட்க முடியும். வி ஆர் ஏபிள் டு ஹியர் சவுண்டு த்ரூ அவர் இயர்ஸ். நம்ம என்னது நம்ம காதுகள் வழியாக நம்ம சவுண்ட்ஸை வந்து கேட்கலாம்.
ஓகேவா? ஹியூமன் இயர் பிக்கப்ஸ் அண்ட் இன்டர்பிரட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஆஃப் இயர். மனித காது என்ன பண்ணுது? அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை என்ன பண்ணலாம்? வைப்ரேஷனை உள்ளிழுத்து அதிர்வடையுது காற்று மூலமாக. ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் நடக்கும். ஏர் சார் அக்வாட்டிக் அனிமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா காதுகளா டிசைன் எப்படி டிசைன் ஆகும்? டு பிக் அப் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இன் வாட்டர். ஓகேவா? த அவுட்டர் அண்ட் விசிபிள் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஏர் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம்? பின்னா அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் சைடில் இருக்கிற மனித காதுகள் வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த இது பகுதி என்ன சொல்கிறோம்? பின்னா அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா கர்வ்டு ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு டு கேதர் சவுண்டு ஃப்ரம் த என்விரான்மெண்ட்டில் இருக்க சவுண்ட்ஸை கேட்குறபடியாக ஒரு சிறப்பாக இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. விச் தென் ரீச்சஸ் த ஏர் ட்ரம் டைம்னிக் மெம்பரேன் த்ரூ த ஏர் கேனல். ஓகேவா? வென் த சவுண்ட் வேவ் ஸ்ட்ரைக்ஸ் த ட்ரம். சவுண்டு என்ன பண்ணுது? ஒலியானது சவுண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேவ் சவுண்டோட அலைகள் வந்து ஸ்ட்ரைக் த ட்ரம். காதில் இருக்கலாமா அந்த ட்ரம் வழியாக என்ன பண்ணுது? ஒரு ஆசில்ஸ் மூவ் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் டு கிரியேட் த ஒரு வைப்ரேஷனை வந்து அங்கே வந்து உருவாக்குது. இந்த வைப்ரேஷன் வந்து தென் பிக்ட் அப் த ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் த இன்னர் இயர். ஓகேவா? ஓகே. ஃப்ரம் த இன்னர் இயர் என்ன பண்ணுது? வைப்ரேஷன் ஆகி சென்ட் டு த என்னது? பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குது. த பிரெயின் வந்து என்னது? பெர்சீவ்ஸ் தி சிக்னல்ஸ் அஸ் சவுண்ட்ஸ். மூளை என்ன பண்ணுது? அந்த சமிங்களை ஒலிகளாக என்ன பண்ணுது? அது வந்து உணருது. இதான் இங்கே ஹியூமன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க பாருமா. இதான் அவுட்டர் இயர் பின்னா சொல்லணும். மிடில் இன்னர் இயர் இங்கே இருக்குது. ஏர் ட்ரம் வந்து இங்கே இருக்கும். ஆடிட்டரி கேனல், ஸ்டேஷன் டியூப் இதெல்லாம் இருக்குது. தான் இதோட செமி சர்க்குலர் கேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஹியூமன் இயரோட இமேஜ். நெக்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன் பார்க்கலாமா? எனி சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட் டு த ஏர் இஸ் கால்டு நாய்ஸ். என்னது? நம்மளுக்கு மகிழ்ச்சி எந்த ஒரு விரும்பத்தகாத சவுண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? நாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் த அன்வான்ட் இரிட்டேட்டிங் அண்ட் லவுடர் சவுண்ட். இது நம்மளுக்கு ஒரு அன்வான்டாக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதிகமான சத்தத்தை கேட்குறப்ப. நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த இர்ரெகுலர் அண்டு நான் பீரியாடிக் வைப்ரேஷன். இது வந்து எனக்கு இர்ரெகுலராக இருக்கும், நான் பீரியாடிக்காக ஒரு கால ஒழுங்கற்ற அதிர்வுகளால் தான் ஏற்படும், ப்ரொடியூஸ் ஆகுது. நாய்ஸ் கிவஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கும். த டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த என்விரான்மெண்ட் பை லவுட் அண்ட் ஹார்ட் சவுண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இஸ் நோன் அஸ் நாய்ஸ் பொல்யூஷன். வந்து என்னது? நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற நிறைய சோர்சஸ் மூலமாக நிறைய நாய்ஸ் பொல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் சவுண்ட்ஸ் மூலமாக உருவாகுது. பிஸி ரோட்ஸ் மூலமாக, ஏர் பிளான்ஸ் மூலமாக, எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக சச்சஸ் மிக்சர் கிரைண்டர், வாஷிங் மிஷின் அண்ட் அப்டியூன் என்னது அதிக சத்தமுள்ள ரேடியோ காஸ் நாய்ஸ் பொல்யூஷன் உருவாக்கும். யூஸ் ஆஃப் என்னது லவுட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் பட்டாசு சத்தம் இருக்குல்ல அது மூலமாகவும் டியூரிங் த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் வந்து உருவாகுது. த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா தொழிற்சாலைகள் மூலமாகவும் நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் உருவாகுது. நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் அண்ட் மாடர்ன் சிவிலைசேஷன். ஒலி மாசுபாடு இதோட விளைவுகளாகும். இதுதான் ஓகேவா நாய்ஸ் பொல்யூஷன். ஹெல்த் ஹசார்ட்ஸ் டியூ டு நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷனால் நம்மளுக்கு உடல்நலக்குறைவு என்ன ஏற்படுதுன்னு பார்க்கலாமா? நாய்ஸ் கிரியேட் சம் ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஏற்படும். உடல் நலத்துக்கு நம்மளுக்கு நிறைய தீங்குகள் ஏற்படும். சம் ஆஃப் தம் லிஸ்டட் பிலோ கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் மே காஸ் எனது இரிட்டேஷன் உருவாகும். ஸ்ட்ரெஸ், நெர்வஸ்னஸ், ஹெட்டாக் தலைவலியை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் அதிக இறைச்சல் பார்த்தோம் அப்படின்னா. ஓகேவா? லாங் டேர்ம் எக்ஸ்போசர் டு நாய்ஸ் மே சேஞ்ச் தட் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆஃப் ஏ பெர்சன். மனிதர்களோட என்னது அதிக அளவு சத்தத்தை கேட்கும்போது தூக்கங்கள் இது கூட மாறும். ஸ்லீப்பிங் பேட்டர்ன் கூட சேஞ்சஸ் ஆகும். சஸ்டைன்ட் எக்ஸ்போசர் டு நாய்ஸ் மே அஃபெக்ட் ஹியரிங் எபிலிட்டி. சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஹியரிங். இந்த இரைச்சல் தொடர்ந்து நம்மளுக்கு கேட்குறப்ப என்ன ஆகுது? காதுகள் ஹியரிங் எபிலிட்டி வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சடன் எக்ஸ்போசர் டு லவுடர் நாய்ஸ் மே காஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் அன்கான்சியஸ் நிலை கூட நமக்கு என்னது திடீர்னு ஏற்பட்டுச்சுன்னா அதிக அளவு சத்தம் ஏற்படுறப்ப என்ன அது அன்கான்சியஸ் நிலைக்கு ஏற்படலாம், ஹார்ட் அட்டாக்கு ஏற்பட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி தீங்குகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. இட் காசஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் ஒன்ஸ் ஒர்க். நம்மளோட ஒர்க் வந்து என்னது கவனம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணுது. நாய்ஸ் ஆஃப் கான்ஸ், லவுட் ஸ்பீக்கர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? காஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் லீடிங் டு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். என்னது ஒலிபெருக்கல் இதில் சத்தம் கவனமின்மை நம்மளுக்கு நிறைய ஏற்படுத்துது, கான்சன்ட்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுது. நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் எ பர்சன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். மனிதர்களோட என்னது
ஒரு பெர்சனோட மன அமைதியை வந்து பாதிக்குது. இட் ஆட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் டென்ஷன் ஆஃப் மாடர்ன் லிவிங். இப்போ இருக்கிற நவீன மாடர்ன் லிவிங்கில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பதற்றத்தை வந்து நம்மளுக்கு என்னது டென்ஷனாக அதிகரிக்குது, எக்ஸிஸ்ட் பண்ணுது. இந்த டென்ஷன் வந்து என்ன ஆகுது, கடைசி ரிசல்ட் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிசீஸ் என்னென்ன, ஹை பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, ஷார்ட் டெம்பர்ட் நேச்சர். ஓகேவா, சட்டுன்னு கோபப்படுது. ஷார்ட் டெம்பர்ட் நேச்சர்னு திடீர்னு கோபப்படுதல், இந்த மாதிரி டிசீஸ்க்கு நம்மளுக்கு காரணமாக இருக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? கண்ட்ரோலிங் நாய்ஸ் பொல்யூஷன். வி ஸ்டடிட் அபவுட் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இட் பிகம் நெசசரி ஃபார் அஸ் டு ரெடியூஸ் இட். கண்டிப்பாக என்னது நம்ம வந்து அது குறைக்கணும். நாய்ஸ் பொல்யூஷன் கேன் பி சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்ட் பை அடாப்டிங் த ஃபாலோவிங் ஸ்டெப். என்னென்ன ஸ்டெப்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்ட்ரிக்ட் கைட்னஸ் would be set for the யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஆன் சோசியல், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஒகேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விழாக்கள் நடக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரிக்ட் கைட்னஸ் வந்து வழிகாட்டுதல் வந்து அமைக்கப்படணும். சோசியல், ரிலீஜியஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம், லவுட் ஸ்பீக்கர்ஸ் ப்ரோக்ராம்லாம் இந்த விதை பயன்படுத்துவதற்கு கடுமையான வழிகாட்டுதல் வந்து அமைக்கப்படணும். ஆல் ஆட்டோமொபைல்ஸ் சுட் ஹேவ் எஃபெக்டிவ் சைலன்சர்ஸ். எல்லா ஆட்டோமொபைல்ஸ்லையும் என்ன பண்ணணும், ஹேவ் எஃபெக்டிவ் சைலன்சரை வந்து இருக்கணும், அதில் கண்டிப்பாக இருக்கணும். பீப்புள் ஷுட் பி என்கரேஜ் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் எக்ஸசிவ் ஹாங்கிங் வைல் டிரைவிங். ரீஃப்ரைன் ஃப்ரம் பீப்புளை என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். எதை என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும் அப்படின்னா வாகனங்களை ஓட்டும் போது அதிகப்படியான ஹாரன் வந்து ஒலி எழுப்பும் கருவிகளை வந்து என்னது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் அண்ட் ஹோம் அப்ளிகேஷன்ஸ் சுட் பி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற மெஷின்ஸையும் ஹோமில் வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த இது என்ன பண்ணணும், ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்போ சத்தத்தை குறைக்க முடியும். ஆல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ஆப்ரேட்டட் இன் லோ வேல்யூம்ஸ். எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா லோ வேல்யூமில் தான் ஆப்ரேட் பண்ணணும். ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் பார்த்தோம்னா சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்னால் என்னது, குடியிருப்பு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இதில் வந்து ஆப்ரேட் பண்ண லோ வேல்யூம்ஸில் தான் இது ஹெவி வெஹிக்கிள் சொல்கிறோம்ல, கனரக வாகனங்கள் அது வந்து செல்வதை வந்து அங்கே தடுக்கணும். ஓகேவா. க்ரீன் காரிடர் பெல்ட் சுட் பி ஷெட் அப் அரவுண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் அஸ் பெர் த ரெகுலேஷன் ஆஃப் த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அங்கே என்ன பண்ணணும், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்கிறோம்ல, அவங்க இதில் விதிமுறைகள் படி தொழிற்சாலையில் அங்கே இண்டஸ்ட்ரீஸில் சுற்றி பசுமை தாழ்வாரங்கள் அமைக்கப்படணும்னு சொல்லலாம். க்ரீன் காரிடர்னால் என்னது, பெல்ட்னா இது பசுமை தாழ்வாரங்கள் வந்து அங்கே வந்து அமைக்கணும் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் ஒர்க்கிங் இன் நாய்ஸி ஃபேக்ட்ரிஸ் சுட் வியர் ஏர் பிளாக்ஸ். பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இறைச்சலாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிற பீப்புள் என்ன பண்ணணும், பாதுகாப்பாக என்ன பண்ணணும், மக்கள் காதுகளை பாதுகாக்கிறதுக்கு ஏர் பிளாக்ஸ் அறியணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பீப்புள் ஷுட் பி என்கரேஜ்டு டு பிளான்ட் ட்ரீஸ். எதை என்கரேஜ் பண்ணணும், பிளான்ட் ட்ரீஸ், மரம் வளர்க்குறதுக்கு. டு யூஸ் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ் லைக் கர்டைன்ஸ் அண்ட் குஷன்ஸ் இன் தயர் ஹோம். மரங்களை நடுறதுக்கும் என்னது அப்சர்வேஷன் மெட்டீரியல்ஸ் என்னென்ன கர்டன்ஸு, குஷன்ஸ்லாம் என்னது வீட்டில் ஒளியை சவுண்ட்ஸ் வந்து உறிஞ்சக்கூடிய அந்த மெத்தைகள், குஷன்ஸையும் கர்டன்ஸையும் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டிலேயே பயன்படுத்துறதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஹியரிங் லாஸ். காதுகளோட கேட்டல் இழப்பு, எப்படி ஹியரிங் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா. யூ மே ஹேவ் ஹியரிங் லாஸ் வித்தவுட் ரியலைசிங் இட். இட் ஃபாலோ த சிம்டம்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ்ன்னு இங்கே இருக்குது. நம்மளுக்கே தெரியாமையே இருக்கலாம் நம்ம காது வந்து எந்த அளவுக்கு குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஏர் அப்படிங்கிறது காது வலி வந்து நம்மளுக்கு உருவாகும். எ ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப் ஃப்ளூட் இன் த ஏர். காதில் நிறைய ஃபீலிங் ஃபுல்னஸ் வந்து ஃப்ளூட், ஒரு திரவம் வந்து இருப்பது போல் நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ரிங்கிங் இன் யுவர் ஏர்ஸ். காதுகளில் தொடர்ந்து என்னது ஒரு சவுண்டு வந்து கேட்குற மாதிரியே இருக்கும். ஓகேவா. ஹியரிங் லாஸ் இஸ் காஸ்ட் பை வேரியஸ் ரீசன். சம் ஆஃப் தம் ஆர் லிஸ்டட் பிலோ. கீழே கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்க்கலாமா. ஏஜிங். காது கேளாமைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா. ஏஜிங், வயது முதிர்வாகிறது. ஏர் இன்ஃபெக்ஷன் இஃப் நாட் ட்ரீட்டட். காது சிகிச்சை அளிக்கப்படாத, நாட் ட்ரீட்டட் சிகிச்சை அளிக்கப்படாத ஏர் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நம்ம அதை வந்து சிகிச்சை அளிக்காமல் இருக்கிறது. சர்டைன் மெடிசன், சில மருந்துகள் மூலமாக ஏற்படலாம். ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் மூலமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஸர் ப்ளோ டு த ஹெட். தலையில் பலத்தை ஏதாவது ஒரு அடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மூலமாக காது கேட்காம இருக்கலாம். லவுட் நாய்ஸ், சத்தத்து மூலமாகவும் இறைச்சல் மூலமாகவும் இருக்கலாம். ஓகேவா. அதனால் நம்ம காதுகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.